இந்த மண் பாண்டம்னு சொல்லுவோம் இல்லையா, மண் பாத்திரம், இந்த சட்டி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அதில் போட்டு தான் வளர்க்கணும். நீங்கள் நல்லா பொழைச்சி வருதுன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக சுபிட்சம் பெருகும். வாஸ்து பிரச்சனை ஒரு பகுதி சரியாகிறது ஒரு பக்கம் இல்லாமல் வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்டில் வளர்க்கக்கூடிய சில செடிகள், நல்ல யோகத்தையோ அதிர்ஷ்டத்தையோ கொடுக்கக்கூடிய செடிகளை பற்றி பார்க்க போகிறோம். எப்படின்னா அந்த வாஸ்து செடிகள்னு சொல்லப்படுற செடிகள்லாம் நிறைய இருக்குது. நம்மளாம் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் விசேஷமான விஷயத்துக்கு போயிடலாம். நமக்கு செடிகள் நம்ம வழக்கமாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய செடிகள் எப்படி அப்படின்னா, உங்களுக்கு பிரம்மக்கமலம்னு ஒரு செடியை பற்றி நான் சில வீடியோக்களில் பேசியிருக்கேன். அந்த பிரம்மக்கமலம் செடி அது கிடச்சிது அப்படின்னா அது வீட்டில் வளங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த செடியை பற்றின விஷயங்கள் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தான் அது பூக்கும். அந்த பூவும் நைட்டு மட்டும்தான் பூத்து விடியறதுக்குள்ளே மறைஞ்சிவிடும். அது ரொம்ப நல்லது, அது பார்த்துக்குங்க. இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நாய் உருவி, சென்னாய் உருவின்னு ஒரு செடி இருக்குது. அது கிடச்சிதுன்னா வீட்டில் வளர்க்கலாம். ஆனால் என்னென்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த தொட்டியில் வச்சு வளர்த்தோம்னா அதுக்கு பலக்குறைவு ஏற்பட்டுவிடும். இந்த மண் பாண்டம்னு சொல்லுவோம் இல்லையா, மண் பாத்திரம், இந்த சட்டி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அதில் போட்டு தான் வளர்க்கணும். நீங்கள் அதில் வளர்த்திங்க அப்படின்னா அது வீட்டுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். அதே மாதிரி கீழாநெல்லி செடி, அதே மாதிரி இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் இருக்குது, இந்த அருகம்பில்னு சொல்லிட்டு ஒரு புல் இருக்குது பாருங்கள். அது அதை வளர்க்குறதுனால மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. ஈசானிய மூலையில் அருகம்பில்லை வளர்க்கணும் நம்ம. அது எப்படின்னா ஒரு அடி 12 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு ஒரு சதுர வடிவில் நீங்கள் ஏதாவது தயார் பண்ணி ஒரு தொட்டி மாதிரி தயார் பண்ணி மண்ணிலேயே செங்கல்லையே ஒரு சின்ன பாத்தி மாதிரி கட்டி அதில் இந்த செடியை நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா அந்த புல்லை வளர்த்திங்கனாலுமே வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது அருகம்பில். தொட்டாச்சினிங்கன்னு சொல்லப்படுற ஒரு செடி இருக்குது. அதில் ஒரு 4-5 ரகம் இருக்குது. பொதுவாக உங்களுக்கு எந்த ரகம் கிடைக்குதோ பரவாயில்ல. அந்த செடி மட்டும் எப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்தலத்து பக்கத்தில் இருக்கணும். அதாவது ஸ்தலம்னா கோயிலுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கிடச்சிதுன்னா விசேஷம். இந்த ஏரி பகுதியெல்லாம் விட்டுட்டு கோயில் இருக்கணும். எங்கேனாலும் சரி, கோயிலேருந்து ஒரு 100 அடி சுற்று வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செடி கிடச்சிது அப்படின்னா அதை இதே மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சு வாசலுக்கு நேராக வைக்கிறது சிறப்பு. வச்சு வளர்க்கலாம் நம்ம. அப்படி இல்லைன்னா ஈசானிய மூலையிலையும் வச்சு வளர்க்கலாம். வீட்டுக்கு பின்னாடி மட்டும் வேண்டாம். ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம்ன்னும் போது தாராளமாக அதை நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு வரலாம். அப்படி அந்த சொட்டாசினிங்கி செடி நீங்கள் வச்சு அது நல்லா பொழைச்சி வருதுன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக சுபிட்சம் பெருகும். இப்போ நான் சொன்ன செடியெல்லாம் எளிமையான செடிகள் தான். சாதாரணமாக அது வாஸ்துவுக்கு இது சம்பந்தம் இல்லாத யோகத்தை குடிக்கக்கூடிய செடிகள். இன்னும் இது மாதிரி நிறைய செடிகள் இருக்குது. அதெல்லாம் வரக்கூடிய ஒவ்வொன்றில் பார்க்கலாம். இது வளர்த்தாலுமே போதும். இதற்கெல்லாம் தலைமை தான் அருகம்பில். வெறும் அலங்கார செடியாக மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயமாகவும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.